Hi guys, இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட weight loss journey தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். நான் செஞ்ச சில டிப்ஸ்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். சோ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்போ நான் நிறைய weight போட்டேன். ஆல்ரெடி அந்த weight எல்லாம் எப்படி குறைச்சேன் அப்படினு டீடைலா ஒரு பெரிய வீடியோவா நான் நிறைய வீடியோஸ் ஆக்சுவலா அப்லோட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ வந்து செகண்ட் பிரெக்னன்சில எப்படி weight குறைச்சேன் அப்படினு சில டிப்ஸ் ஷேர் பண்றேன். அது நீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சோ ஆக்சுவலா செகண்ட் பிரெக்னன்சி என் குட்டி பொண்ணு பிறந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75-78 kgs கிட்ட ஆயிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நார்மல் டெலிவரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன். பெருசாக ஒன்றும் நான் இது பண்ணிக்கல, சும்மா லைட்டாக வாக்கிங் அந்த மாதிரி இருந்தது தான். ஏன்னா ஃபுட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் காமிக்க முடியாது ஃபீட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் 2 months கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி சரியான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டில் இருக்க ஆரம்பித்தேன். டயட்னா வந்து ரொம்ப ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஏன்னா நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணுறோன்றதுனால சாப்பிட்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் நல்லா மைல்டாக கம்மியாக சாப்பிட்றது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன் வீட்லேயே. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 30 to 40 minutes ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைனா ஒரு ஒர்க் அவுட் அன்றைக்கி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 minutes 1 hour வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது போயிடுவேன். கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி இருக்கிற மாதிரி நான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடம்பு குறைய ஆரம்பிச்சுது. பிகாஸ் நம்ம தனியாக வேறு ஊரில் இருக்கும் பொழுது நிறைய ஹெல்ப் இருக்காது. அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபுட்டையும் நல்லா கவனமாக சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும், நம்ம பேபியும் கவனிச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்தது. எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் நிறைய என்ன சொல்கிறது இரிட்டேஷன்ஸ், அந்த ஏர்லி ஸ்டேஜில் நமக்கு வர அந்த டென்ஷன்ஸ் எல்லாமே எனக்கும் தான் இருந்தது. பட் ஆனால் இதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 months 4 months குழந்தை பாப்பா வளர்ந்த பிறகு நான் வந்து அது என்ன பேலியோ டயட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜிம்முக்கும் கொஞ்ச நாள் போனேன். மார்னிங் 5 o'clock எழுந்துச்சி போனேன். நான் பெரிய பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வரணும். ஸோ அது ஒரு 4 months அப்படி இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது. பட் ஆனால் என்னால் கண்டினியூஸாக பண்ண முடியல. பிகாஸ் எல்லாமே நம்பன்னு செய்யும்போது கிட்ஸையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்ததுனால நான் பெருசாக வந்து ஜிம் போகிறதையும் இந்த பேலியோ டயட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கண்டிப்பாக உடம்பு குறைஞ்சிது. பட் என்னால் அது ஸ்ட்ரிக்ட் டயட்னால கண்டினியூஸாக அதை பண்ண முடியல. ஸோ அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்ச பிறகு நானே என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்க ஆரம்பித்தேன். நிறைய தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றது, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய சாப்பிட்றது. எனக்கு வெஜிடபிள்ஸ் ஃபேன் கிடையாது. பட் இதுக்காகவே வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்து சாப்பிட்டு எனக்கு வெஜிடபிள்ஸில் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு அன்பு வந்துருச்சு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மூதி ஃபேன். எனக்கு இந்த ஃப்ரூட் ஸ்மூதிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். 4-5 வகை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணி குடிக்கிறோம்ல, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அது வந்து நான் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஒரு டின்னராவோ அந்த மாதிரிலாம் எடுக்க ஆரம்பித்தேன். மேக்ஸிமம் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும், உடம்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உடம்பும் குறைக்கணும் போது இது எல்லாமே ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 40 minutes டெய்லி ஆக்டிவாக இருப்பேன். ஒர்க் அவுட் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ அந்த மாதிரி கண்டிப்பாக நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நட்ஸ் எடுத்துக்கோங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு, அப்படி இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரி பனானா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸை ஸ்நாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து நான் பண்ணது. அப்புறம் சாலட்ஸ் கொஞ்சம் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தேன். ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்ஸ் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டைரி ஒத்துக்கலன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபேஸில் நிறைய வந்து பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அன்ஹெல்தியான கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்ச பிறகு அன்ஹெல்தி கார்போஹைட்ரேட்ஸ்னால் ஒயிட் ரைஸ், அப்புறம் அந்த ஒயிட் கலரில் சம்மந்தப்பட்ட எல்லாமே பால், அதுக்கப்புறம் பாஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் நான் குறைச்சிக்கிட்டேன். இப்போ என் ஃபேஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. பிகாஸ் எனக்கு அது ஒத்துக்காத மாதிரி இருந்துச்சுன்னு நான் கண்டுபிடிச்ச பிறகு எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு குறையவும் ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ வந்து நான் கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 58 kgs இருக்கேன். என்னோட கோல் வெயிட் பார்த்தீங்கன்னா 55-56 அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக நம்ம வெயிட் குறையிறதும் ஈஸி, அப்படி இப்படி வெயிட் பண்ணி குறைச்சிடலாம். பட் ஆனால் அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ப்ராசஸில் தான் நான் இப்போ இருக்கேன், மெயின்டைன் பண்ணுறது அப்படி இப்படி. பட் அதுக்காக நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வரும், பர்த்டே வரும், வெளியில் டூர் போவோம், நம்ம வந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன செய்வேன்னா மாடரேட்டாக வெளியில் ஃபங்க்ஷன் போகிறோம், இல்லை எங்கேயோ வெளியில் போகிறோம், இல்லை வெளியில் சாப்பிட்றோம். இப்போ நிறைய ட்ரிப்லாம் போனேன், அப்போல்லாம் வந்து நார்மலாக தான் நான் சாப்பிட்டேன். எல்லாமே கம்மியாக சாப்பிட்டுட்டேன். பிகாஸ் நம்ம அந்த மாதிரி அது ஃபுட்டை கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியாது. பிகாஸ் நமக்கும் ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு. ஸோ அதனால ஹெல்தி லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இப்போது இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி வெயிட்டை குறைக்கிறதுக்கு.
மேல்ட்டும் நம்ம வந்து இங்கே வந்து தனியாக இருக்கும்போது ஃபேமிலிலாம் ஊரில் இருக்காங்க, நம்ம வேறு ஊரில் இருக்கும்போது நம்மளே எல்லாம் செய்யும்பொழுது நமக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உடம்புல தானாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தோணும் போதெல்லாம் இப்போ ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கும் போது நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்குவோம், என்ன சிப்ஸ் கேட்பாங்க, ஒரு சிப்ஸ் பேக்கெட் எப்போயா வாங்கி கொடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் 1 2 அந்த மாதிரி சாப்பிட்டு என்ன கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைலும் முக்கியம். எப்போயா உங்களுக்கு சாப்பிடணும்னு நினச்சின்னா ஒரு டே சீட் மீலாக கொஞ்சமாக எதாவது சாப்பிட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் சாப்பிட மாட்டீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி ரொம்ப, ஆனால் எனக்கு இது குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு 3 years ஆச்சு நான் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வெயிட் குறையும். முக்கியமாக பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் வெயிட் குறைக்கிறதுக்கு. டக்குன்னு எல்லாம் வெயிட் குறையாது. அதை குறைச்ச பிறகு நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் என்னோட பேசிக் டிப்ஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு லைக் ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றது, சாலட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்மூதிஸ், நட்ஸ், அதுக்கப்புறம் ஹெல்தியான ஆப்ஷன்ஸ், நிறைய ஹோல் கிரெயின் சாப்பிடுங்க. ஒயிட் பிரெட்டு, ஒயிட் கலர் சம்மந்தப்பட்டது விட்டுட்டு ப்ரௌனை சாப்பிடுங்க. லைக் ப்ரௌன் கலரில் உள்ள ப்ரௌன் ரைஸு, வீட் பிரெட்டு, ஓட்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் வேணுன்ற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இட்லி, தோசை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் பண்ணது. நான் பெருசாக எதுவும் பண்ணலை. என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன், கொஞ்சம் ஹெல்த்தியராக மாற்றிக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஸ்பெஷலாக நான் டயட்லாம் இருந்தேன், என்னால் முடியல. ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சியோட வெயிட் லாஸ் டிப்ஸு. சீக்கிரமாக முடிக்கணும்னு நிறைய எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ணேன். ஸோ உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் இதை செய்யுங்க. எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாமல் உங்களை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நம்ம வந்து மசில் பில்ட் பண்ணி பாடி பில்டிங்லாம் பண்ண முடியாது. ஸோ உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுதோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் நான் செஞ்சேன். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வீடியோவில் பார்ப்போம். பாய்.